சிஎஸ்கேல அந்த ஃபினிஷர் ரோலுக்கு யாரெல்லாம் டார்கெட் பண்ணும்? ஆண்ட்ரே ரசல், லியாம் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் இருக்காங்க. 2026 பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சா ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது சிஎஸ்கேட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா 43 கோடி இருக்கு. மெகா ஆக்ஷன்ல வந்து எந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெக்குலரா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5 அப்படி 10 கை காமிச்சு வந்து பிளம்பிங் எடுத்தார்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்து நூர் அகமது எடுத்த மாதிரி நிறைய பிளேயர்களை வந்து அவங்க எடுக்கிறான். ஆல்மோஸ்ட் வந்து சஞ்சு உள்ள வந்ததுனால டீம் வந்து செட்டில்டா இருக்கு. அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு சொதப்ப இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து பினிஷர் ரோல் வந்து பண்ண முடியாம இருந்துச்சு. ஏன்டா 42 வயசுல எத்தனை வருஷம் தான்டா தலையே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் ஒரு 5 பால் 6 பால் 4 சிக்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த சைட்ல இருந்து ஒருத்தர் ஆங்கர் ரோல் பண்ணும்ல, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இல்ல ஒன் டவுன்ல என்ன கொடுமை அப்படின்னா ஜடேஜாவெல்லாம் இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால வந்து பத்திரானா வந்து இவ்வளவு நாள் நம்மளே வளர்த்து விட்டுருந்தோம். நம்ம 13 கோடி எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பத்திரானாவே வந்து வெளியிலையும் விட்டுருக்காங்க. திரும்பி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்தளவு லிட்டரலி வந்து டவுட்ன்ற மாதிரிதான் இருக்கு. அதிகபட்சம் 8 கோடிட்டு இருந்து 5 to 8 இதுக்கு மேல போனாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது. ஏன்னா ஸ்லாட்ல இடமே இல்ல. 11 பேரு வந்து 12 பேர் அங்க ஃபில் ஆயிருச்சு. இடமே இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப எந்தெந்த இடம் ஓட்டையா இருக்கோ அந்த இடத்த வந்து சிஎஸ்கே ஃபில்அப் பண்ணாவே போதும். தேவையில்லாம மெகா ஆக்ஷன் வந்து அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி கிட்ட ஏத்தி விட்டாங்க கேகேஆர். திரும்பி அதே மாதிரி வந்து ஒரு வலையில வந்து அவங்க விழவே கூடாது. போயிட்டு யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து நம்ம பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு ஏறி ஏறி போயிட்டு 20 கோடி 25 கோடி அந்த மாதிரிலாம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பா லிட்டரலி வந்து இந்த டைமே ஏதாச்சும் ஒன்று கிரும்புரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவனோட போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓப்பனிங்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு உள்ள சேட்டா வந்துட்டாரு. சேட்டாவும் ஆயுஷ் மாத்திரையும் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஒன் டவுன் வந்து நம்ம கேப்டன் வந்து ருத்ராஜ் ஜெய்க்வாட் இருக்காரு. அப்புறமேட்டு டெவல் பிரேவிஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல சிவம் துபையை கொண்டு வரது போல பாத்தீங்கன்னா டெவல் பிரேவிஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு சிவம் துபையை கொண்டு வரலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த 6வது ஸ்லாட் என்பதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே இருக்கு. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பதட்டமா எடுத்துக்கோங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் படத்துல அப்படின்ற மாதிரி 6வது ஸ்லாட்ல வந்து இவ்வளவு நாள் தலை வந்துட்டு இருந்தாரு. மாறி மாறி ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல என்னை பொறுத்தவரை ஆண்ட்ரே ரசல் எல்லாம் நினைச்சு பாருங்க சிஎஸ்கேல. அதாவது அவரே சொல்லிதான் வெளியில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து நான் பொல்லாட வந்து எந்த அளவு வந்து நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி வந்து ஆண்ட்ரே ரசல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பவுலிங் பண்ணி திடீர்னு பாத்தீங்கன்னா 2-3 விக்கெட் எடுத்துருவாரு. திடீர்னு ஒரு 5 விக்கெட் எடுத்துருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சு உரின்னு உரிச்சிருவாரு. அவரா இருக்கட்டும் பொல்லாடா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பாலை பார்த்து நிதானமா அந்த பழைய பொல்லாலாம் பாத்தீங்கன்னா அந்த பைஸ் எடுத்து வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு இறங்குனாரு அப்படின்னா அவ்வளவுதான் சம்பவம்டா அப்படின்ற மாதிரி. இவங்க எல்லாம் நல்ல ஃபீல்டரும் கூட. ஆல்மோஸ்ட் 35 வயசு கிட்ட அவருக்கு ஆகுது. இன்னும் அடுத்த ஆக்ஷன் கூட இது பண்ணிக்கலாம். என்னைய பொறுத்தளவு அவருக்கு அதிக பெட் போவாங்களா அப்படின்னு கேட்டா மத்த டீம் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு அவர் ரொம்பவுமே தேவை. அதே மாதிரி மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா ஆடக்கூடியவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணக்கூடியவர். இவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறதுனால வந்து மத்த டீம்ஸ் வந்து பயப்படுறாங்க. இவங்களை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல இந்த இடத்துல நம்ம லியாம் லிவிங்ஸனே வந்து பொருத்தி பார்க்கலாம். ஒரு கார்னோலியா இருக்கட்டும், அவர் வந்து கேமரூன் கிரீனா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு ஹிட்டர் வந்து கண்டிப்பா தேவை. இப்ப 18வது ஒரு வரணும். ஒரு வந்து 180 கிட்ட போயிருச்சு. இல்ல 150 போயிருச்சு. அது 16வது ஓவர் கிட்ட இருக்கு. ஒரு 150 கிட்ட இருக்கு அப்படின்னா, கடைசி ஒரு 4 ஓவர் 3 ஓவர் தான் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ரே ரசலா இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், இவங்க ஒரு ரோல் பண்ணுவாங்க. தலைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு எம்எஸ் தோனி அவர்கள், அப்புறமேட்டு வந்து நூர் அகமது, கலீல் அகமது, நேத்தன் நெல்சன் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே டீமை கொண்டு போலாம். இந்த பிளேயிங் லெவனோட போவாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த பிளேயிங் லெவனோட போகணும். அதான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பிளேயிங் லெவனும் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜடேஜாவா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், சிஎஸ்கேக்கு வந்து வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப போன வருஷம் சரியா பண்ணலங்கோ. அவங்க 2 பேருமே வெளியில போயிட்டாங்க. 2 பேருமே இல்ல. ரவி பிஷ்னாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது. ஒரு ஸ்பின்னர் தான். கண்டிப்பா இந்தியன் ஸ்லாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது அவரையுமே டீமுக்குள்ள வந்து தூக்கி போடலாம். அப்புறமேட்டு நம்பர் 4
ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை திரும்பி இவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கேகேஆரை பொறுத்தளவு கம்மி விலைக்கு வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து பண்ணா பரவாயில்ல. சப்போஸ் வந்து கொஞ்சம் ஒரு 10 கோடி டு 15 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அதிக ரேட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பா கேகேஆர் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல வந்து சிஎஸ்கே மாட்டிக்க கூடாது. ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 கோடி கிட்ட வெங்கடேஷ் ஐயர் கிடைக்கிறாரு அப்படின்னா அவர நீங்க 4த் டவுன்ல கூட இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேக் ஹேண்டா கூட வச்சிருக்கலாம். நான் சொல்லி இந்தியன் ஸ்லாட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓவர்சீஸ் ஸ்லாட்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட் தான் இருக்கு. டெவல் பிரவிஸ் அவர் கண்டிப்பா இருந்தாகணும். நூர் அகமது கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதே மாரி நேத்தன் நெல்சனும் இருந்தே ஆகணும். இப்போ வந்து இந்த 4வது இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டனா, மேக்ஸ்வெலா, ஆண்ட்ரே ரசலா இல்ல வந்து வேற யார கொண்டு வர போறாங்க? இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுக்க போறாங்களா? அப்படின்ற தப்பெல்லாம் அவங்க செய்யாம ஒரே ஒரு ஸ்லாட் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அழகா நீங்க வந்து தூக்கி புடிச்சு போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து டீம் வந்து செட் ஆயிரும். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொன்ன பிரைஸ்வெல் இருக்காரு. நெறைய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹிட்டர் தான் என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு தேவ. அத மட்டும் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப ஜேமி ஓவர்டன் நீங்க வெளியில உட்கார வச்சுக்கலாம். பேக்கப்க்கு நெறைய பிளேயர் உங்களுக்கு இருக்காங்க. ஜேமி ஓவர்டன்ல ஆரம்பிச்சு இப்ப சாம் கரன் போயிட்டாரு. அவர் இருந்துமே வந்து ஸ்லாட்ல வந்து இடம் கிடைக்காம தான் போகும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆயிருச்சு. ஓப்பனிங் கொஞ்சம் சொதப்புச்சு போன தடவ. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ருத்ராஜும் இன்ஜுரினால பார்த்தீங்கன்னா, அந்த இடமே சொதப்பிக்கிட்டு இருந்துச்சு. அதனால உருவில கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா, பிளேயிங் லெவல்ல பாருங்க உருவிலேயே நான் சொல்லவே இல்ல. அதனால வந்து பேக்கப்க்கு வந்து நெறைய பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு இருக்காங்க. இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி போனாலுமே அடுத்த 26 வந்து கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சீசனா அமைய வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அதனால தான் வந்து தைரியமா சரி ஜடேஜாவ நம்ம விட்டுறலாம். இத்தன சீசனா வந்து அவர் இருந்துட்டாரு. இப்ப சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சிஎஸ்கேன்னு என்னப்பா ஜடேஜா, தோனிக்கு அப்புறமேட்டு ஜடேஜா தான்ப்பா. அப்புறமே ரெய்னா இல்லாத ரொம்ப பிடிச்சிருந்து. அவர் போன பிறகு பிரைமா பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜடேஜா அவர்களையும், தோனி அவர்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப ஜடேஜா ஆல்மோஸ்ட் குடுத்தாச்சு. வேற வழி கிடையாது. சில ஃபேன்ஸ் இன்னுமே ஹர்ட்டாவே இருக்காங்க. சஞ்சு உள்ள வரதுனால செம்ம ஒரு அடிஷனாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம 43 கோடி வச்சுக்கிட்டு யாரையாச்சும் ஒரு 18 கோடி, 30 கோடி அந்த மாரிலாம் போகாம, நல்ல ஒரு ஆண்ட்ரே ரசலு, மேக்ஸ்வெல்லு அந்த மாரி வந்து கேம்ரூன் கிரீன் நல்ல பிரைஸ்க்கு கிடைச்சாருன்னா அவர தூக்கி போட்டு அந்த 7வது ஸ்லாட்ட ஃபில்லப் பண்ணிட்டு, ஒரு ரவி பிஸ்னாயி, இன்னும் யாராச்சும் ஒரு ஸ்பின்னர்ஸ் கிடைச்சாங்க. அப்ப ராகுல் சகர் கிடைப்பாரு. அந்த மாரி ஏதாச்சும் ஸ்பின்னர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா, சிஎஸ்கே வந்து ஜமாச்சு போடலாம். 11 பிளேயருக்கு வந்து 12 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இம்பாக்ட் பிளேயரோட வந்து செட் ஆயிருச்சு. இப்ப நீங்க வந்து எடுக்கணும்னு நினைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கப்க்கு தான். 7வது ஸ்லாட்டுக்கான 6வது ஸ்லாட்டுக்கான ஒரு பேக்கப் ஒருத்தர எடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு மிச்சவங்கலாம் பார்த்துக்கலாம் பா அப்படின்னு சொல்றதுக்காக தான் சிஎஸ்கே ட்ரை பண்ணும். அத விட்டுட்டு வேற எதுவும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னைய பொறுத்தளவு மினி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து ட்ரேடும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சிஎஸ்கேக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆருக்குமே நல்லாவே வாய்ப்பு இருக்கு. இவங்க யார நெனச்சாலும் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இதுல என்ன ஒரு இது அப்டின்னா, பத்திரான அவங்க விடமாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சோம். 13 கோடிக்கு வந்து தலைவன் இத்தன ஒய்டுகளை போட்டு அவர் ஒர்த்தா அப்டின்னு கேட்டீங்கன்னா, நல்லதா வளர்த்து விட்டாங்க. நல்லதா பண்ணிட்டு இருந்தாரு. அப்டி இருக்கும்போது, டீம்ல வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட்ட வந்து அவர் ஃபில் பண்றாரு. ஃபில் பண்ணிட்டு வெளியில ஜேமி ஓட்டன் மாரி ஒருத்தர வந்து ஒரு ஹிட்டர் வெளியில உட்கார வைக்க வேண்டியதா இருக்கு. அவரையுமே கரெக்ட்டா யூஸ் பண்ண முடியாத மாரி இருக்கு. சாம் கரன மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால டீமே போன தடவ வந்து கொலாப்ஸா இருந்துச்சு. இந்த டைம் 2026 வேணா பாருங்க, டீம் கரெக்ட்டான முடிவு வந்து இப்பயிலருந்தே ஜடேஜாவ குடுத்து சாம்சன வாங்குறதா இருக்கட்டும், ஓப்பனிங் ஃபில் அப் பண்றதா இருக்கட்டும், 7வது, 6வது ஸ்லாட்ட வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் போயிட்டு இருக்கு. உங்கள பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே இந்த பிளேயிங் லெவல்ல போனா நல்லா இருக்கும். இந்த பிளேயர்க்கெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க மினி ஆக்ஷன் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.